SSC காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ துவங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 7/11/2022 அன்றைக்கி தான் தொடங்க போகுது. புக்ஸும் SSC அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்குக்கும் அட்மிஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் வேலூர் அண்ட் திருச்சி அகாடமி ரெண்டு பேருடைய நம்பருமே கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம். ஸோ வேலூருக்கு அகாடமிக் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7200400398 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். திருச்சி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8111070708. ரெண்டு அகாடமிலையுமே 7/11/2022 அன்றைக்கி தான் புதிய பேட்ச் வந்து தொடங்க போகுது. நன்றி. Hi police, welcome to Mupalai Training Academy. So guys, வந்து உளவியல் கிளைமேக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய PC Ultimate உடைய கிளைமேக்ஸ் எபிசோட்ல இன்று நம்ம பார்க்க போறது உளவியல் கேள்விகள். ஸோ உளவியல்ல எவ்வளவு முக்கியமான கேள்விகள்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு இம்பார்ட்டண்டா பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு 25 இல்ல 30 அல்ல அதற்கும் மேலதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இன்னைக்கு வீடியோ எவ்வளவு நேரம் போனாலும் கொஞ்சம் நேரம் பாருங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க பாருங்க, ஏன்னா அப்பதான் நம்ம உளவியல்ல எவ்வளவு வேகமா ரிவிஷன் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் வார்த்தைகளில் எத்தனை ஜோடிகள் ஆங்கில வரிசையில் உள்ளபடியே தன்னுள் எழுத்துக்களை கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. 2019ல வந்து PC எக்ஸாம்ல கேட்ட ஒரு மாடல் கொஸ்டின் தான் இது. கொஸ்டினை வேணா ஆல்டர்னேட் பண்ணிருப்பா. அதுல நெசசரின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து இதே கான்செப்ட்ல தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்க வந்து நான் உனக்கு பிகில் அப்படின்ற இந்த வார்த்தையை கொடுத்துருக்கேன். அதாவது வந்து என்னன்னா ஒரு வார்த்தைமா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சேனல் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சேனல் இந்த மாதிரி ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன்னா ஏவுக்கும் சிக்கும் நடுவுல ஏபிசிடி எழுதுங்க. ஏபிசிடி எழுதுனீங்கன்னா ABC. ஏவுக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை லெட்டர் இருக்கு? ஒரு லெட்டர் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த வார்த்தையிலையும் ஏவுக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை லெட்டர் தான் இருக்கு? ஒரு லெட்டர் தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஏபிசிடியில LMN பாக்குறீங்கல்ல, LMN, எல்லுக்கும் எண்ணுக்கும் நடுவில் எத்தனை வார்த்தை இருக்கு? ஒரு வார்த்தை இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் எல்லுக்கும் எண்ணுக்கும் நடுவில் எத்தனை வார்த்தை இருக்கு? ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஏபிசிடியில எப்படி அதுங்களுக்குள்ள அத்தனை லெட்டர் தான் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வார்த்தைகளுக்குள்ளேயும் இருக்கணும்ன்றது தான் இந்த கொஸ்டினுடைய அர்த்தமே. ஸோ அந்த மாதிரி பிகில்ன்ற வார்த்தையில எத்தனை ஜோடி ஆங்கில எழுத்துக்கள் அப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. ஸோ முதல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை தெளிவா எடுத்து எழுதிக்கும். பிகில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அதை தெளிவா எடுத்து எழுதிக்கும். ஸோ இந்த கொஸ்டினை வந்து என்ன பண்றீங்கன்னா ஏபிசிடியில பாத்தீங்கன்னா கான்செப்டே மறந்துடும். ஸோ உனக்கு டக்குன்னு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இந்த லெட்டரை வந்து ஏபிசிடியில எத்தனாவதா இருக்குன்றத முதல்ல எழுதிக்கோங்க. அதாவது ஏபிசிடியில பி வந்து எத்தனாவது லெட்டர்? 2வது லெட்டர். ஐ வந்து எத்தனாவது லெட்டர்? 9வது லெட்டர். ஜி 7, ஐ 9, எல் 12. இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த நம்பர்ல இருந்து என்ன ஆரம்பிங்க. இப்ப 9வது நம்பர்ல இருந்து 12வது நம்பருக்கு என்ன ஆரம்பிங்க. 9, 10, 11, 12. சோ நடுவுல 10, 11 இருக்கணும்னு அவசியம் இல்ல. எண்ணும் பொழுது 9 இங்க இருக்கு, 12 இங்க இருக்கு. அதுக்கு நடுவுல 10, 11 ரெண்டு நம்பர் வருது இல்ல, அதே மாதிரி இங்கேயும் 2 நம்பர் தானே இருக்கு. அப்ப இந்த ஐயும் எல்லும் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி. ஐயும் எல்லும் எனக்கு என்ன? ஒரு ஜோடி. அந்த மாதிரி 2ல இருந்து எண்ணி பாருங்க. 2, 3, 4, 5 வந்திருந்தா அது ஜோடின்னு எடுத்துக்கலாம். இங்க 9 வந்திருக்கு. அப்பெல்லாம் அந்த மாதிரி எத்தனை ஜோடி இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப எனக்கு இந்த பிகில்ன்ற வார்த்தையில எத்தனை ஜோடி தான் ஃபார்ம் ஆகுது? ஒரே ஜோடி தான். அது என்ன? ஐயும் எல்லும் தான் ஏபிசிடியில் இருக்கிற மாதிரியே தன்னுள்ள அந்த எழுத்துக்களை கொண்டிருக்கிறது. அப்ப ஆன்சர் 1. ஓகேவா? சோ இது தவறான வார்த்தையை தேர்ந்தெடுன்னு கேட்கிறாங்க. சோ தவறான வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா எச்சா, கியூவா, டியா, ஜட்டான்னு கேட்கிறாங்க. சோ எச் என்பது எத்தனாவது லெட்டர்? இந்த மாதிரி ஒத்த லெட்டரா கேட்கும் போது நம்ம வவ்வல்ஸ் உயிரெழுத்துக்கள் கான்செப்டுக்கு போலாம். ஆனா இங்க எதுவுமே உயிரெழுத்துக்கள் இருக்கிற மாதிரியே இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல என்ன லெட்டர் வந்து, அதாவது ஏபிசிடியில அது எத்தனாவது லெட்டர்ன்றத பாருங்க. எச் 8வது லெட்டர், கியூ 17வது லெட்டர், டி 20வது லெட்டர், ஜட்டு 26வது லெட்டர். அப்ப இதுலயே தெரியுது எது தப்புன்னுட்டு. இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள். அப்ப இது மட்டும் தான் ஒற்றைப்படை எண். அப்ப தவறானது எது? Q. அந்த லெட்டர் தான் வெளியே போகுது. அடுத்தது 3வது கேள்வி, நூற்றாண்டின் கடைசி நாள் எவையாக இருக்க வாய்ப்பில்லைன்னு கேட்கிறாங்க. நூற்றாண்டு என்பது நாம கடந்து வரோம். இப்ப 2000 என்பது ஒரு நூற்றாண்டு, திருப்பி 2100 தான் ஒரு நூற்றாண்டு. அப்ப 100 வருடங்களுக்கு ஒரு முறை வருவதுதான் என்ன? நூற்றாண்டு. அப்ப ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள், அதாவது 2100வது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற நாள் வந்து எதுவா இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது 2100வது வருஷத்துல கடைசி நாள் எதுவா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கேட்கிறாங்க. இப்ப 2001ல இருந்து 2100 வரையும் ஒரு நூற்றாண்டு. அந்த 2100ஓட கடைசி நாள் எதுவா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கேட்கிறாங்க. ஒரு நூற்றாண்டின் கடைசி நாளாக செவ்வாய் வராது, சனி வராது, வியாழன் வராது. அப்ப இவை அனைத்தும் என்பதுதான் சரியான விடை. அப்ப நூற்றாண்டின் கடைசி நாளாக வர வாய்ப்பில்லாத கிழமைகள் செவ்வாய், சனி, வியாழன். அதே மாதிரி ஒரு நூற்றாண்டினுடைய முதல் நாளாக வர வாய்ப்பில்லாத கிழமை எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஞாயிறு, புதன்,
வெள்ளி. இதெல்லாமே ஒரு நூற்றாண்டினுடைய முதல் நாளாக வராது. எது இப்படி கடைசி நாளா வர்றதுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லையோ அந்த மாதிரி முதல் நாளா வர வாய்ப்பு இல்லாத கிழமைகள் ஞாயிறு, புதன், வெள்ளி. அப்ப திங்கட்கிழமைக்கு மட்டும்தான் ஒரு நூற்றாண்டினுடைய முதல் நாளாகவும் வர வாய்ப்பு இருக்கு, கடைசி நாளாகவும் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நாலாவது क्वेश्चन. இரண்டு எண்களின் கூடுதல் 40 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 4 எனில் எண்களின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு ரெண்டு நம்பருடைய கூடுதல் வந்து 40 தான், வித்தியாசம் 4. அப்ப வித்தியாசம்னா மைனஸ், வித்தியாசம்னா என்ன? மைனஸ். கூடுதல்னா பிளஸ். அப்ப எந்த ரெண்டு நம்பர்னு எனக்கு தெரியாது, நானே எடுத்துக்கிறேன். எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 40, அதே எக்ஸையும் ஒய்யையும் கழிச்சா 4. புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்னுட்டு? எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 40, எக்ஸையும் ஒய்யையும் கழிச்சா 4. அப்ப கூடுதல் 40 கழித்தல் 4. இப்ப இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இது உங்களுக்கு தெரியும், அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் பண்ணுவீங்க. ஸோ சிமில்டேனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன், தமிழ்ல எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது இது ரெண்டுத்தையும் அடிக்க முடியாது, இது ரெண்டுத்தையும் அடிச்சுக்கோங்க. பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல், இந்த எக்ஸ் அப்படியே தான் இருக்கு. அப்போ 2x is equal to 40ல 4 போச்சுன்னா 36. அப்ப x is equal to 36/2 அடிச்சா x இன் மதிப்பு என்ன? 18. அப்ப x இன் மதிப்பு 18ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 18ஓட எதை கூட்டினா உனக்கு 40 வரும்? 18ஓட 22 கூட்டினாதான் 40. புரியுதாமா? 18 + 22 தான் என்ன வந்தோம்? 40. x இன் மதிப்பு 18 தானே, அப்ப 18ஓட 22 கூட்டினாதான். அப்ப y இன் மதிப்பு என்ன? 22. அப்ப அந்த இரண்டு எண்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு 18, இன்னொன்னு 22. அடி பார்க்கலாம். சோ ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா இது 11 முறை, இது 9 முறை. அப்ப 9:11 ஆர் 11:9 இங்க இருக்கு பாருங்க, ஏ ஆப்ஷன். 11:9 தான் ஆன்சர். ஓகேவாமா? சோ அடுத்த கேள்வி 11 1331 எழுதிருக்காங்க. அப்ப 12 என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. 11னுடைய கியூப் தான் 1331. அப்ப 12னுடைய கியூப் என்னன்னு பாத்தீங்கன்னா 1728. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆறாவது கேள்வி, W என்பது கூட்டல் எனவும். சோ டக்கு டக்குன்னு மாத்துங்க. 8x 4y 2z 3w 6. சோ ஃபர்ஸ்ட் x என்னன்னு மாத்திருக்காங்க? x என்பது வகுத்தல். சோ 8 வகுத்தல் 4, y என்பது -2, z என்பது என்னமா? பெருக்கல் 3, w என்பது கூட்டல் 6. இது என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வகுத்தல்லாம். 8 4ஆல் வகுத்தா 2 - 2 × 3 + 6. அப்ப இத வகுத்து நான் 2ன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். 2 3 6 + 6 -2. ஓகேவா? 2 3 6. இப்ப -6 இருக்கு, +6 இருக்கு. ரெண்டுத்தையும் அடிச்சிட்டா ஆன்சர் 2. ஓகேவா? பி ஆன்சர். சோ வேகம் வேகம் வேகம். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஹார்ட் என்பதை இப்படி எழுதிருக்காங்க, சாஃப்ட் என்பது இப்படி எழுதிருக்காங்க. அப்ப 21488 என்னன்னு கேக்குறாங்க. 21448 என்னன்னு கேக்குறாங்க. 4 முதல்ல என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க. 4 என்ன எழுதிருக்காங்க? ஓ. அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் ஓ வரும். அப்ப அந்த ரெண்டு இடத்துலயும் ஓ இருக்கிறது ஒரு ஆப்ஷன் தான், பி. சரி, இங்கேயும் 2 ஓ இருக்குன்னா நான் பார்க்க வேண்டிய ஓ 2 0 எங்க இருக்கு? சாரி, 2 ஓ எங்க இருக்கணும்? கடைசி டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கணும். கடைசி டிஜிட்டுக்கு முன்னாடி இங்க தான் இருக்கு. சோ இத நீங்க எழுதிருந்தா உனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? ஷூட் தான் வந்திருக்கும். ஓகேவா? சோ அடுத்தது 8வது கேள்வி. இது வந்து ஒரு கூற்று சம்பந்தப்பட்ட கேள்வி. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணியின் மொத்த ரன்கள் 200. அப்போ ஒன் டே மேட்ச் நடக்குது. அதுல கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு அணி மொத்தமா எவ்வளவு ரன் எடுத்திருக்கான்? 200 ரன் எடுத்திருக்கான். இவற்றில் 160 ரன்கள் ஸ்பின்னர்களால் எடுக்கப்பட்டது. எனக்கு அந்த அளவுக்கு கிரிக்கெட் பத்தி தெரியாது, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்பின்னர்னா யாருன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாது. ஓகேவா? இவற்றில் 160 ரன்கள் யாரால் எடுக்கப்பட்டதா? ஸ்பின்னர்களால் எடுக்கப்பட்டதா. அப்ப அவங்க முதல்ல விளையாடுவாங்க போல இருக்கு. சோ இந்த கூற்றுகளின் பேரில் 2 முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த விடை சரியானதுன்னு கேட்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கு. அதுல மொத்தமாவே டீம் வந்து 200 ரன் எடுத்திருக்காங்க. அதுல 160 ரன் யார் தான் எடுத்திருக்காங்க? ஸ்பின்னர் தான் எடுத்திருக்காங்க. அப்படின்னா அதை வச்சு என்ன முடிவை நீ கரெக்டா சொல்லுவ அப்படின்னு கேக்குறாங்க. அணியில் 80% ஸ்பின்னர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? 200 ரன்னுக்கு 160 ரன் ஸ்பின்னரே எடுத்ததுனால ஸ்பின்னரே 80% பேர் அணியில இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கிரிக்கெட்ல மொத்தமே எத்தனை பேர் தான்? 11 பேர் தான். அந்த 11 பேர்ல 80%னா கிட்டத்தட்ட 8 பேர் வந்து ஸ்பின்னரே இருப்பாங்கன்ட்டு நம்மளால ஷியோரா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அசம்ஷன். ஸ்பின்னர் நிறைய ரன் எடுத்திருக்கான், ஆனா அவனே தான் டீம்ல இருப்பான்லாம். 2 ஸ்பின்னர் இருந்தா கூட அவனுக்கு அவுட் ஆகாமே கூட என்ன பண்ணிருக்கலாம்? அடிச்சு விளாசி 160 ரன் எடுத்திருக்கலாம். அப்போ இந்த முதல் முடிவு என்பது கண்ணுக்கு தெரிஞ்ச தவறான முடிவு. 80% ஸ்பின்னர்கள்லாம் இருப்பாங்க, நம்மளால ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. முடிவு 2, தொடக்க வீரர்கள் ஸ்பின்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் சார் சொன்னீங்க முதல் 2 பேரே ஸ்பின்னர் இருந்தானா
அது கணக்கில் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதாவது இப்போ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். அதே மாதிரி தொடக்க வீரர்கள் ஸ்பின்னர்கள் அப்படின்றதுக்கான அத்தாட்சி நமக்கு இல்லை. தொடக்க வீரர்கள் வேற யாரையாவது இறக்கிட்டு ஒரு 4வது 5வது வீரராக கூட யாரை இறக்கலாம், ஸ்பின்னர் இறக்கி அவங்க ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஸோ அப்ப இந்த முடிவுமே தவறு. அப்ப 2 முடிவுகளுமே நமக்கு சரியில்லை என்பதுதான் சரியான விடை. அடுத்தது 9வது கேள்வி. அம்பிகா என்ற பெண் ராஜாவை விட மூத்தவர். அப்ப அம்பிகா யாரை விட மூத்தவங்க, ராஜாவை விட மூத்தவர். மூத்தவர் என்ன, அந்த அம்புக்குறி இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா ராஜாவை விட அம்பிகா பெரியவனா பெரியவங்க பக்கம் தான் அது வரும். அடுத்தது அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர். அப்ப அம்பிகாவை விட யார் மூத்தவர், பிரகாஷ் மூத்தவர். சூப்பர். பிரகாஷை விட மூத்தவர் ராஜா. என்னடா இது, ஓகே. பிரகாஷை விட மூத்தவர் ராஜா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு கூற்று சொல்லியிருக்காங்க, பிரகாஷை விட மூத்தவர், பிரகாஷை விட மூத்தவர் ராஜான்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. அதாவது 3 கூற்றுகள் என்னென்ன சொல்லுதுன்றத பாருங்க. நான் தனித்தனியா எழுதி போட்டுறேன்ப்பா. அம்பிகாவை விட ராஜா மூத்தவர், ராஜாவை விட அம்பிகா மூத்தவர். அடுத்தது அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர், அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர், பிரகாஷை விட மூத்தவர் ராஜா, பிரகாஷை விட மூத்தவர் ராஜா. ஓகேவா? இந்த 3 கூற்றுகள் இருக்கு. இதுல நம்ம கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல் 2 கூற்றுகள் சரி என்றால் 3வது கூற்று என்னன்னு கேட்கிறாங்க. முதல் 2 கூற்றுகள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 3வது கூற்று சரியாக தவறாகத்தான் இருக்கும். என்ன சார் சரியாக தவறாகத்தானா? இது கண்டிப்பா தவறாதான் இருக்கும். ஏன்னா அம்பிகா விட பிரகாஷ் பெரியவன், அம்பிகா ராஜாவை விட பெரியவன். அப்ப ராஜா பிரகாஷை விட பெரியவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பதான் நானே திணறல, இந்த சென்டென்ஸ் பார்க்காம இப்ப நானே திணறினேன். அப்ப 3வது கூற்று என்பது கண்டிப்பாக தவறான ஒரு கூற்று தான். ஓகேவா? சரி, அடுத்தது 70 பேர் கொண்ட குழுவில் அனைவரும் தமிழ், ஆங்கிலம் அல்லது 2மே பேசுவர். அப்ப தமிழ் மொழி கொஞ்சம் பேர் பேசுவாங்க, ஆங்கில மொழிக்கு பேசுவாங்க, 2 மொழியும் பேசுறவங்களும் இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்னு தமிழ், இன்னொன்னு ஆங்கிலம். அப்ப முதல் வட்டம் தமிழ், 2வது வட்டம் ஆங்கிலம், இங்கிலீஷ். ஒன்னு தமிழ், இன்னொரு இங்கிலீஷ். 2ம் பேசுவர். 35 பேர் தமிழ் மட்டும் தான் பேசுவர். அப்ப முதல்ல கொடுத்திருக்கிற இந்த டயலாக பாரு. 35 பேர் எதை மட்டும் தான் பேசுவாங்க, தமிழை மட்டும் தான் பேசுவாங்க, வேற லாங்குவேஜ் பேச மாட்டாங்க. அப்ப தமிழ்ல மட்டும் 35 பேர் எழுதிக்கும். தமிழ்ல மட்டும் 35 பேர். 25 பேர் 2 மொழிகளையும் பேசுவர். அப்ப 2த்தையுமே தமிழ், இங்கிலீஷ் 2த்தையுமே பேசுறவங்க எத்தனை பேர், 25. அப்ப 2மே சேர்ந்து இருக்கிற இந்த இடத்துல வந்து 25 போட்டுக்குங்க. புரியுதா சொல்றது? தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து இருக்கிற இடம் இதுதான். அப்ப 2 மொழியுமே பேசுறவங்க 25 பேர். 35 பேர் தமிழ் மட்டும் தான் பேசுவான். இந்த நடுவுல இருக்கிறவங்க தமிழும் பேசுவாங்க, இங்கிலீஷும் பேசுவாங்க. ஆங்கிலம் மட்டும் பேசுவோர் எண்ணிக்கை எத்தனை? அப்ப ஆங்கிலத்தை மட்டும் எத்தனை பேர் பேசுவாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப தமிழை பேசுவது 35 பேர், 2 மொழிகளையும் பேசுவது 25 பேர், 5 5 60 மொத்தம். அப்போ 70ல 60 போச்சுன்னா அப்ப ஆங்கிலத்தை மட்டும் பேசுபவர்கள் எத்தனை பேர்? 10 பேர். ஆன்சர் வந்துருச்சா? அடுத்தது 11வது கேள்வி. இந்த படத்தை நிறைவு செய்யக்கூடிய படம் எதுன்னு கேக்குறாங்க. நமக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. இப்படி வரைஞ்சா சரியா போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எது? 4th ஆப்ஷன். சோ டி ஆப்ஷன் தான் சரி. ஓகேவா? 11வது கேள்வி. பார்ட்ஸ் அப்படின்றத இந்த மாதிரி எழுதிருக்காங்க. இங்கிலீஷ்ல பார்ட்ஸ்ன்றத அப்படியே திருப்பி எழுதிருக்காங்க. எஸ் டி ஆர் ஏ பி அப்படியே எழுதிருக்காங்க. அப்போ wolf அப்படின்றதையும் அப்படியே எழுதணும். சோ எஃப் எல் ஓ டபிள்யூ ஃப்ளோ. சோ ஆன்சர் இஸ் டி. ஓகேவாமா? 13வது கேள்வி. அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறுகிறார். அர்ஜுன் ஒரு பொண்ணை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இவருடைய பேத்தி என் சகோதரரின் ஒரே மகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அர்ஜுன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவருக்கு ஒரு பேத்தி இருக்காங்களா. அந்த பெண்ணுக்கு ஒரு பேத்தி இருக்காங்க. அவருடைய பேத்தி யாருன்னா என் சகோதரரின் ஒரே மகள், அர்ஜுனோட பிரதர். அந்த பிரதரோட பொண்ணு, புரியுதா? அந்த பிரதரோட பொண்ணு மகள் தான் அவங்க பேத்தி. சோ பேத்தினா இந்த அம்மா யாரு? அந்த பேத்தியோட பாட்டி. அப்போ இந்த பிரதரோட பொண்ணு தான் இவங்கன்னா கண்டிப்பா இந்த பிரதர் வந்து இந்த அம்மாக்கு பிறந்திருக்கணும். அப்ப இவங்க 2 பேருக்குமே அம்மா தான் யாரு? அந்த பெண். அப்ப அர்ஜுன் மற்றும் அர்ஜுனுடைய சகோதரின் தாய் தான் யாரு? அந்த பெண். அந்த பெண்ணு அந்த பிரதருக்கு பிறந்திருக்கிறதுனால அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்றாங்க? அவருக்கு பேத்தின்னு சொல்றாங்க. அப்ப அர்ஜுனுடன் பெண்ணின் உறவு என்னன்னா, பெண்ணின் உறவு தாய். ஓகேவா? தாய். பொறுமையா படிச்சா ஆன்சர் வந்துரும். பொறுமையா வேணா படிங்க. இங்க பாருங்க 14வது क्वेश्चन. 8 நண்பர்கள், ஓகேவா? 8 நண்பர்கள் ABCDEFGH வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். சோ இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். ஒரே நிமிஷம்.
8 நண்பர்கள் ABCDEFG 1 2 3 4 5 6 7 8 சீட்டை போட்டுக்கிறேன். ஓகேவா? 8 நண்பர்கள் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். மையம்னா எல்லாருமே உள்ள பார்த்து உட்காந்துருக்காங்க. ஸோ அம்புக்குறி எல்லாத்தையுமே உள்ள போட்டுக்கோ. எல்லாருமே உள்ள பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அம்புக்குறி எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கோ. B என்பவர் G இருக்கும் D இருக்கும் இடையே அமர்ந்துள்ளார். அப்ப Bன்னு ஒருத்தர் யார் ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துருக்கணும்? Gக்கும் Dக்கும் நடுவில் உட்காந்துருக்கணும். அந்த சென்டென்ஸ்ல எனக்கு அதான் புரியுது. அப்ப B என்பவர் G இருக்கும் D இருக்கும் இடையே அமர்ந்துள்ளார் சொல்லியிருக்காங்க. சோ Bன்னு ஒருத்த உட்காந்தா இந்த பக்கம் G இந்த பக்கம் D அவ்வளவுதான். ஆனா வேற எதுவுமே அதை பத்தி தெரியல. நெக்ஸ்ட் பார் H என்பவர் B க்கு இடதுபுறம் மூன்றாவதாக இருக்கணுமா? அப்ப B னுடைய இடதுபுறம் மூன்றாவதா யார் இருக்கணுமா? H. அப்ப நான் B இங்க உட்கார வச்சுக்கிறேன். B னுடைய இடது கை எது? இந்த பக்கம் 1 2 3. அப்ப இந்த இடத்துல யார் உட்காருவாங்க? H. H என்பவர் B இன் இடதுபுறம் மூன்றாவதாகவும் ஏக்கு வலதுபுறம் இரண்டாவதாகவும் இருக்கணும். இதே H ஏல இருந்து பார்க்கும்போது எத்தனாவதா இருக்கணுமா? ரெண்டாவது. அப்ப ஏவை நான் இந்த இடத்துல போட்டாதான் எனக்கு சரியா இருக்கும். ஏவை இந்த இடத்துல போட்டா அவனுடைய வலது கை பக்கம் ஒன்னாவதால் ரெண்டாவதால் H. அப்ப H என்பவர் B இன் இடதுபுறம் மூன்றாவதாகவும் ஏவின் வலதுபுறம் இரண்டாவதாகவும் உள்ளார். சூப்பரா முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதுவரை முடிஞ்சிருச்சு இந்த சென்டென்ஸ். சூப்பரா கரெக்ட். அடுத்தது C ஏவுக்கும் Gக்கும் இடையே உள்ளார். C என்பவர் ஏவுக்கும் Gக்கும் இடையே உள்ளாராம். அப்போ ஏ இங்க இருக்கானா? இந்த இடத்துல C போட்டுக்கிறேன், இந்த இடத்துல G போட்டுக்கிறேன். C என்பவர் ஏவுக்கும் Gக்கும் இடையே உள்ளார். ஆல்ரெடி இங்க ஒரு சென்டென்ஸ் பார்த்தனா B ன்னு ஒருத்த உட்கார்ந்தா அவன் பக்கத்துல G D அந்த பக்கம் G உட்கார்ந்துட்டான். அப்ப இந்த பக்கம் D. அதே நேரத்துல லாஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா B என்பவர் E இன் எதிரும் புதிருமாக இல்லை. B E எதிரும் புதிருமா இல்லையா? அப்ப B க்கு எதிர்க்க யார் உட்கார கூடாது? E உட்கார கூடாது. அப்ப E இந்த இடத்துல, அப்ப விட்டு போன F தான் இந்த இடத்துல உட்காருவான். அப்ப இதுதான் அந்த வட்டமேஜை மாநாடு. இதுல எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்கான். இங்க 4 கூற்றுகள் கொடுத்திருக்கான். அதை பார்த்து எந்த கூற்று தவறுன்னு சொல்லு. C என்பவர் D க்கு வலதுபுறம் மூன்றாவதாக உள்ளாருன்னு சொல்றாங்க. C என்பவர் D இன் வலதுபுறம் மூணாவதா இருக்காரு. D யோட வலது பக்கம் ஒன்னாவதால் ரெண்டாவதால் மூணாவதால். சரி. அப்ப முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று A என்பவர் C மற்றும் F ற்கு இடையே உள்ளார். A என்பவர் C மற்றும் F ற்கு இடையே உள்ளார். சரி. இரண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது Dயும் Aவும் எதிரும் புதிருமாக உள்ளனர். Dயும் Aவும் எதிரும் புதிருமாக உள்ளனர். மூன்றாவது கூற்றும் சரி. மூன்று கூற்றுகள் சரியானதுனால நாலாவது கூற்று தான் கண்டிப்பா தவறா இருக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் D ஆப்ஷன். என்னன்னு பாத்துக்கோ. E என்பவர் F மற்றும் D இன் இடையே உள்ளார். E என்பவர் F மற்றும் D இன் இடையே உள்ளார் என்பது தவறு. ஓகேவா? 15வது கேள்விமா. ஒரே நிமிஷம். அன்வர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார். அவர் 3 நாட்கள் வேலை செய்துள்ளார். இப்பொழுது பாபு அவருடன் சேர இருவரும் சேர்ந்து 3 நாட்களில் முடிக்கின்றனர். பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்வர்? அப்ப அன்வர் ஒரு வேலையை எத்தனை நாள்ல செய்யறாரு? 12 நாள்ல செய்யறாரு. அவர் 3 நாள் வேலை செஞ்சு முடிச்சிட்டார். அப்ப 12 நாள்ல 3 நாள் போச்சுன்னா பாக்கி 9 நாள் வேலை தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கணக்கு ஈஸி தான். அன்வர் 12 நாள் வேலை செய்யறாரு. தனியா செஞ்சா செய்வாரு. தனியா செஞ்சா 12 நாள்ல முடிப்பாரு. இப்ப அவர் 3 நாள் வேலை செஞ்சு முடிச்சிட்டார். அவர் 3 நாட்கள் வேலை செய்துள்ளார். அப்ப 12ல 3 போச்சுன்னா 9 நாள் வேலை இன்னும் இருக்கு. அப்ப யார் கூட வராங்களாம்? பாபு வராங்களாம். சோ ரெண்டு பேரும் சேர்றதுனால வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சுதான்? 3 நாள்ல முடிஞ்சுதான். அப்ப 9 நாள் வேலைய அவர்கள் 3 நாள்ல முடிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து. தனியா அன்பர் செஞ்சிருந்தா 9 நாள் செஞ்சிருக்கணும். ஆனா அந்த வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால எத்தனை நாள்ல முடிச்சிட்டாங்க? 3 நாள்ல முடிச்சிட்டாங்க. அப்ப தனியா அன்பர் 12 நாள் செஞ்சிருப்பான். அந்த வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இன்னும் கணக்கு முடியல. ஆன்சர் 4ன்னு போட்டுறாத. ஆன்சர் 4 தான் வரும். அது 4ன்னு போட்டுறாத. கணக்கு பாதி தான் முடிஞ்சிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோமா. அன்பர் தனியா 12 நாள் வேலை செய்வான். இப்ப முதல் 3 நாள் செஞ்சு முடிச்சிட்டான். அப்ப 12ல இருந்து 3 கழிச்சா 9 நாள் வேலை. அந்த 9 நாள் வேலையை பாபு சேர்ந்ததுனால 3 நாள்ல முடிச்சிட்டான். இதே அன்பர் 12 நாள் செய்யற வேலையை பாபு கூட சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பானா? குறுக்கு பெருக்கல் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. சோ 12 × 3 டிவைடட் பை 9. 3 முறை ஒரு முறை அடிச்சா 4 முறை. அப்ப இங்க 4ன்னு வரும். சரி, ஆன்சர் 4ன்னு மார்க் பண்ணலாமா? கூடாது. ஏன்னா இப்ப அன்பர் தனியா 12 நாள் செஞ்சிருப்பான். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா 4 நாள்ல முடிச்சிருப்பாங்க. அப்போ அன்வர்ன்றது ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ 12 நாள்ல செஞ்சிருக்கோம். ஆனா பாபு A + B அன்வர் + பாபு சேர்ந்தாங்கன்னா வேலை எத்தனை நாள்ல முடியும்? 4 நாள்ல முடியும். இப்ப பாபு மட்டும் தனியா எத்தனை நாள் அந்த வேலையை செய்வான்னு கேக்குறாங்க. பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்வாருன்னு தான் கேக்குறாங்க.
புரியுதா? அப்ப அன்வரும் பாபுவும் சேர்ந்தா 4 நாள்ல முடியும். அன்வர் மட்டும் தனியா செஞ்சா 12 நாள், பாபு மட்டும் தனியா செய்ய எவ்வளவு நாள்? அப்ப இவங்களதுல இருந்து இவங்களது கழிச்சிட்டா முடிஞ்சிருச்சுல்ல. அப்ப அன்வர் பிளஸ் பாபு 1/4 மைனஸ் அன்வரோட வேலை 1/12. ஓகேவா? 1/4 மைனஸ் 1/12. இப்ப டக்கு நடி b is equal to question mark. இவன் கண்டுபிடிச்சிடலாம். சோ எல்சிஎம் எடுக்கிறீங்களா? எல்சிஎம் எடுத்தா 12 தான் எல்சிஎம். சோ 12ல எத்தனை நாள்? 3 நாள். 12ல ஒரு 12 தான். சோ 2/12 திருப்பி போட்டா 12/2 அடிச்சா எத்தனை நாள்மா? 6 நாட்கள். சோ விடை A. ஓகேவா? ரெண்டு விஷயத்துல சேர்த்து கண்டுபிடிச்சிட்டேன். சோ கேள்வி ஒரு முறை ரிவைண்ட் பண்ணி பாருங்க, புரியும். கேள்வி குறியிட்ட இடத்தை நிரப்பும் எண் என்னன்னா ஈஸியான ஒரு क्वेश्चन தான்மா, ரொம்ப கஷ்டம்லாம் கொடுக்கல. சோ 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4, 7ஐயும் 2ஐயும் கூட்டினா 9. அப்போ 1ஐயும் 5ஐயும் கூட்டினா இங்க என்ன வரும்? 6. முடிஞ்சிருச்சு. ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்களில் 40% விற்கிறார். அப்போ ஒரு பழ வியாபாரி மொத்தம் 100% பழத்தோட வரார். 100% பழம். என் கூடையில 10 ஆப்பிள் இருந்தாலும் அதான் முழு தொகை, 100 ஆப்பிள் இருந்தாலும் அதான் முழு தொகை, 1000 ஆப்பிள் வச்சிருந்தாலும் அதான் முழு தொகை. சோ இங்க ஒரு பழ வியாபாரி 100% பழத்தோட வரார். அதுல 40% வித்துட்டார். 40% வித்துட்டார். அப்ப அவர்கிட்ட எவ்வளவு பழம் இருக்கும்? 60% பழம் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழ வியாபாரி வராரு, 100% பழம் வச்சிட்டு இருக்காரு, 40% வித்துட்டாரு. சோ மிச்சம் எவ்வளவு சதவீதம் அவர் கையில இருக்கு? 60% பழம். அதுதான் எவ்வளவுன்னு சொல்றாங்கன்னா 420 ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை. இந்த 60% தான் எவ்வளவா? 420 ஆப்பிள். அப்ப அவரிடம் இருந்த மொத்த ஆப்பிள்கள் எத்தனை? மொத்த ஆப்பிள்னா என்ன? 100% எத்தனைன்னு கேக்குறாங்க. அப்ப 100% பழத்துல 40% வித்துட்டாரு, 420 ஆப்பிள் அவர்கிட்ட இருக்கு. அந்த 420 ஆப்பிள் தான் எத்தனை சதவீதம்? 60%. ஏன்னா வித்தது போக இருக்கிறது தானே ரிமைனிங். அப்ப 60% 420னா மொத்தம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 100% எவ்வளவுன்னு கேக்குறாங்க. கண்டுபிடிச்சலாமா குறுக்கு பெருக்கல்? சோ 420 into 100 divided by 60. இது 3 முறை, 5 முறை, 3 நாள் அடி 1 12 4 0. ஓகே 140. 140 into 5. ஓகேவா? 4 5 20, 1 5 5 700. சோ ஆன்சர் டி ஆப்ஷன் 700. ஓகேவா? அடுத்து 18வது क्वेश्चन. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேக்குறாங்க. சோ 1 2 3 4 5 5 முக்கோணம் இப்போதைக்கு. ஓகேவா? சின்ன சின்ன முக்கோணங்கள் 5. அடுத்தது இங்க பாருங்க 6 7 8. 8 புரிஞ்சுதா? எப்படி எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ஒண்ணு இருந்தது, இப்படி ஒண்ணு இருந்தது, இப்படி ஒண்ணு இருந்தது. 8 முக்கோணம். ஓகேவா? அடுத்தது லாஸ்டா அப்படியே தலைகீழா 9 10. அதாவது இப்படி ஒண்ணு கொடுத்தேன், இப்படி ஒண்ணு கொடுத்தேன், 10. அப்ப எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? 10. அப்ப இந்த மாதிரி ஸ்டார் கோலம் வந்துச்சுன்னா 10 முக்கோணம். இப்போ உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு சரியா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு. ஓகேவா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க எத்தனை முக்கோணம் இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும் கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து அமைக்கணும் அர்த்தமுள்ள வரிசையில். குற்றம் செய்வார்கள், குற்றம் தான் முதல்ல. அப்ப 3 முதல்ல வர்றது 2 ஆப்ஷன். அப்ப சி ஆப்ஷனும் கிடையாது, பி ஆப்ஷனும் கிடையாது. 3க்கு அடுத்தது குற்றம் செய்தால் காவல்துறையிடம் ஒப்படைப்பார்கள். 1 காவல்துறை தான் 2த்துலயுமே வந்திருக்கு. அடுத்தது காவல்துறை யார்கிட்ட கூட்டிட்டு போவாங்க? நீதிபதி கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அப்ப 3 1 4 வந்திருக்கிறதுனால இதுதான். சோ நீதிபதி வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? தீர்ப்பு கொடுப்பாரு. தீர்ப்பு என்னவா இருக்கும்? நமக்கு கிடைச்ச தண்டனையா இருக்கும். அப்ப 3 1 4 5 2 இந்த ஆர்டர் தான். டி ஆப்ஷன். 20வது கேள்வி. ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து. அப்போ ஒரு மனிதன் தெற்கு நோக்கி, தெற்குனா கீழே தான், தெற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர் நடந்து வலதுபுறம் திரும்புகிறார். வலதுபுறம்னா இதுதான். வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்து பிறகு இடது பக்கம் திரும்புகிறார். பிறகு இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான்? எந்த திசையை நோக்கி போறாரு? மறுபடியும் தெற்கு திசை தான். அப்ப ஆன்சர் பி ஆப்ஷன் தெற்கு. 21. ஒரு மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு சாயங்காலம் டைம்ல ரேகா ஹேமா நேரா நின்று பேசிட்டு இருக்காங்க. ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹேமாவின் நிழல் அவரது வலப்பக்கத்தில் விழுகிறது. ஹேமாவோட நிழல் எப்படி விழுதா? அவங்களுடைய வலதுகை பக்கம். இது இடது வந்துருமா? ஓகே, வலதுகை பக்கம் விழுதா. அப்படின்னா ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறாள்? முதல்ல ஹேமாவோட நிழல் வந்து வலதுகை பக்கம் விழுது. சாயங்காலம் வச்சுக்கோங்கம்மா. சோ ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, ஈவினிங் டைம்ல
சூரியன் வந்து எந்த பக்கம் இருக்கும்? மேற்கு பக்கம் இருக்கும். அப்படி மேற்கு பக்கம் இருக்கும் பொழுது நம்ம எந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்றத நான் வந்து ஒரு ஆல்ரெடி இந்த திசையறியும் திறன்ல எழுதியே போட்டிருப்பேன். அந்த டேபிளேஷனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் டைம்ல தெற்கு பக்கம் பார்த்திருந்தாலோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்திருந்தாலோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பா ஈவினிங் டைம்ல எந்த பக்கம் பார்த்திருக்கணும்னா வடக்கு பக்கம் பார்த்திருந்தாதான் ஒருவருடைய நிழல் அவருடைய வலதுகை பக்கம் விழும். அப்ப ஏமா வந்து பார்த்து கொண்டிருக்கும் திசை என்ன? வடக்கு. அதோட ஆப்போசிட்ல நிக்கிற ரேகா கண்டிப்பா எந்த திசையை பார்த்திருப்பா? தெற்கு. ஸோ ஆன்சர் இதுக்கும் என்னதான்? தெற்கு தான். ஈவினிங் டைம்ல வடக்கு திசையை பார்த்திருந்தாதான் நிழல் எந்த கை பக்கம் விழுந்திருக்கும்? வலது கை பக்கம் விழுந்திருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 22வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட எண்களில் தொடரில் அடுத்த வரும் எண் என்ன? 22, 21, 23, 24, 23 கொஸ்டின் மார்க். இங்க பாருங்க, -1 +2 -1 சாரி +1 ஓகேவா? திருப்பியும் -1 அதுக்கப்புறமா இங்க பாருங்க -1 +2 +1 திருப்பி அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? +2 கூட்டிருக்கணும். இதே சீரியஸ் தான தொடருது. முதல்ல 1 கழிச்சா 2 கூட்டினேன், 1 கூட்டினேன், திருப்பி 1 கழிச்சா 2 கூட்டினேன், 1 கூட்டியிருப்பேன். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா 25 சி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின். நீதிபதி திருடர்கள் குற்றவாளிகள் இவற்றை விளக்கும் வெண்படத்தை கேட்டிருக்காங்க. சோ நீதிபதிகள் திருடர்கள் குற்றவாளிகள் நல்லா பாருங்க. நீதிபதிகள் அப்படின்னும் போது அவர்கள் ஒரு தனியான ப்ரொஃபஷன். ஆனா திருடர்கள் வந்து யாருக்குள்ள வருவாங்கன்னா குற்றவாளிகளுக்குள்ளதான் வருவாங்க. அப்ப திருடர்கள் அனைவருமே ஒரு குற்றவாளிகள், நீதிபதிகள் வந்து தனியா இருப்பாங்க. அப்ப இந்த போல் இருக்கக்கூடிய படம் 2வது படம். இதுதான் மிகவும் சரியாக விளக்குது. அடுத்தது, பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர். அப்ப தாத்தா வந்து பேரனை விட 4 மடங்கு வயதானவர். தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோ, இது பேரன். சோ பேரன் எக்ஸ்னா தாத்தா 4 வயது வடங்கானவர்னா 4x. இவர் 1 பங்குனா இவர் 4 பங்கு. இவருக்கு 10 வயசுனா இவருக்கு 40 வயசு. இவருக்கு 20 வயசுனா இவருக்கு 80 வயசு. அந்த மாதிரி 4 மடங்கு வயதானவர் தான் தாத்தா. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் 5 மடங்கு வயதானவரா இருந்தார். அப்ப 5 ஆண்டுகளுக்கு முன்னர், 5 ஆண்டுகளுக்கு முன்னர்னாலே 5 கழிக்கணும். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி போறோம். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அப்படின்னு சொன்னா 5 கூட்டி இருப்பேன். சோ இதை கழிக்கணும். கழிச்சிட்டேன். 5 கழிச்சா தாத்தா எப்படி இருப்பாராம்? 5 மடங்கு வயது. இவர் 1 பங்குனா இவர் எத்தனை பங்கு இருப்பாராம்? 5 பங்கு இருப்பார். ஏன் சார் இங்க மட்டும் எக்ஸ போட்டீங்க அங்க எக்ஸ போடலன்னா? ஏதாவது ஒரு இடத்துல தான் எக்ஸ வச்சுக்கணும். 2 இடத்துல எல்லாம் எக்ஸ வச்சா ஆன்சர் வராது. அப்ப இங்க எக்ஸ வச்சுக்கிறேன், அங்க எக்ஸ வைக்கல. அப்போ இப்ப வந்து 4 மடங்கு இருக்காரு. அப்ப இவர் எக்ஸ்னா இவர் 4x. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தாத்தா 5 மடங்கு, பேரன் 1 மடங்கு. 1னா இவர் 5. இப்ப இதை ஈக்குவேஷனா எழுதலாம். தாத்தா இப்ப 4x, 5 வயசை கழிச்சுட்டா 4x, 5 வயசை கழிச்சா தாத்தா எத்தனை மடங்கு? 5 மடங்கு. பேரன் இப்ப x, 5 வயசை கழிச்சா பேரன் எத்தனை மடங்கு? 1. அவ்வளவுதான். இதை ஈக்குவேஷன். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 1 × 4 4x -1 × 5 5, 5 × x 5x -5 × 5 25. ஓகேவா? சோ பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கலாம். இப்போ 5xல 4x போச்சுன்னா x, 25ல 5 போச்சுன்னா 20. அப்ப x இன் மதிப்பு என்ன? 20. அப்ப இப்ப பேரனோட வயசு தானே கேட்டிருக்காங்க கேள்வி. தற்போதைய வயது என்ன? பேரனின் தற்போதைய வயது 20. சோ ஆன்சர் டி ஆப்ஷன் 20. தாத்தாவோட வயசு கேட்டிருந்தாங்கன்னா 20 இங்க 8 பெருக்கிருப்பேன். 4 20 80. அப்ப தாத்தாவோட வயசு 80. ஆக்சுவலா வந்து கொடுக்கப்பட்ட தொடரில் சேராத எண் என்னதான் உங்களுடைய 25வது கேள்வி. 3 5 11 14 17 21 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 என்பது இரட்டைப்படை எண். அதை ஒரு காரணமா சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் மற்ற எல்லாமே என்ன? பகா எண். 14 மட்டும்தான் பகா எண் கிடையாது. சோ ஆன்சர் இஸ் 14. சோ 26வது கேள்வி வாங்க. 1 முதல் 100 வரை உள்ள எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை 3 எழுதுவீர்கள்? இதை ஆல்ரெடி நிறைய வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ 3ன்னு இல்ல, இந்த இடத்துல வேற எந்த நம்பர் கேட்டாலும் சரி, 5 கேட்கலாம், 8 கேட்கலாம், 9 7 6 எது என்ன கேட்கட்டும், கேட்ட ஆன்சர் என்னதான்? 20 தான். ஓகேவா? 20 முறை எழுதலாம். அடுத்தது 27வது கேள்வி. கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 2 3 5 8 12 17. சோ எவ்வளவு? 1 கூட்டி இருக்காங்க, 2 கூட்டி இருக்காங்க, 3 கூட்டி இருக்காங்க, 4 கூட்டி இருக்காங்க, 5 கூட்டி இருக்காங்க. அப்ப அடுத்தது கண்டிப்பா 6 தான் கூட்டி இருக்கணும். 17 + 6 வந்து எனக்கு தெரிஞ்சு 23. உங்களுக்கு எதனா மாறுச்சுன்னா எழுதிக்கோங்க. ஆனா 23 தான் ஆன்சர். அடுத்தது காலியான இடத்தில் வரும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ காலியான இடத்தில் வரக்கூடிய எண் வந்து 20ல இருந்து 19 1 கழிச்சிருக்காங்க, இங்க 2 கழிச்சிருக்காங்க. அப்ப இங்க வந்து 3 கழிக்கணும். 14 14ல இருந்து 4 கழிச்சாதான், சாரி 4 கழிச்சாதான், இங்க 3 கழிச்சா இது வந்துருச்சு. 4 கழிச்சா 10, அடுத்தது 5 கழிச்சா 5. சரியா இருக்கு. அப்ப வந்து என்ன ஆன்சர்?
14 டி ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். 29வது கேள்வி தக்காளி, கேரட், இஞ்சி, உருளைன்னு சொல்லியிருக்காங்க. சோ எது வெளியே போகுதுன்னா இந்த நேரத்துக்கு நீ கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு இருப்பியே, நல்லா தெரிக்க விட்டுருப்பியே, தக்காளியா, கேரட்டா, உருளையா, இஞ்சியா அப்படின்னு பார்த்தா இந்த மூன்றுமே மண்ணிற்கு கீழே வளரக்கூடியது. இது மட்டும் தான் மண்ணிற்கு மேல வரக்கூடியது. அதனால எது வெளியே போகுது? தக்காளி, டொமேட்டோ வெளியே போகுது. அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட மொழியில் கேர்கோல் என்பதை அவ்வாறு எழுதியிருக்காங்க, மொரால் என்பதை இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள் என்றால் ரோச்சல் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஆறு என்னன்னு எழுதியிருக்காங்க? 4வது லெட்டர். சோ ஆறுன்னு எழுதியிருக்காங்க. ஓவ பின்னாடி இருந்து 3, 9, சிய ஃபர்ஸ்ட் 4, எச் ரெண்டாவது 5, இ லாஸ்ட் 7, எல் அதுக்கு முன்னாடி 3. அப்போ சி 694573 694573 ஏ ஆப்ஷன். ஓகேவாமா? சோ இதுல 30 கேள்விகள் முடிஞ்சது. உனக்கு தான் நான் 30 கேள்விகள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ல இன்னைக்கு எத்தனை கேள்விகள் இருக்கும்ன்றது உனக்கே தெரியணும். இன்னைக்கு நம்ம கிளைமேக்ஸ்ல போயிட்டு இருக்கோம். இன்னும் 30 வேலைக்கு இருக்காது. இன்னொரு 30 ஃபைல் இருக்கு. வாங்க சர்றன்னு போலாம் அடுத்த கொஸ்டினுக்கு. இன்று திங்கட்கிழமை 66 நாட்கள் கழித்தால் என்ன கிழமை வரும்னு கேக்குறாங்க. சோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன கிழமை கேட்கிறாங்களோ இதை நல்லா கவனிங்க. 66 நாட்கள் கழிந்தால்னு கேட்டிருக்காங்க. அப்ப 66 நாட்கள் கழித்து வரக்கூடிய கிழமை. அப்ப அவங்க நம்மள கேட்கறது 67வது நாள் என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. சோ 67 டிவைடட் பை 7ஆல அடிக்கணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள். 67 7ஆல அடிச்சா 63 9 முறை முழுமையா அடிப்படும். மிச்சம் எவ்வளவு மீறும்னு பாத்தீங்கன்னா 4 மீறும். அப்ப மீதி என்பது 4. சோ 4வது நாள் கொடுக்கப்பட்ட கிழமையிலிருந்து 4வது நாள். அப்ப திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி, வியாழக்கிழமை தான். சோ இந்த கணக்கு இப்படிதாமா போடணும். திருப்பி என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொடுக்கப்பட்ட நாட்கள் கழித்துன்னு கேட்டிருக்காங்க. 66 பிளஸ் 1 அந்த நாட்கள் கழித்துனா 67வது நாள் கேட்கிறாங்க. 67 7ஆல அடி 9 வாரங்கள் முழுமையா முடியும். 63 நாட்கள். மீதி 4 மீந்து இருக்கும். அந்த 4 நாட்கள் கொடுக்கப்பட்ட கிழமையிலிருந்து எண்ணிக்கோள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். ஓகேவா? அடுத்தது 40 குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறம் இருந்து 13வதாக பி உள்ளார். அதாவது 40 குழந்தைகள் வரிசையில மொத்தம். அதுல இடது பக்கம்ன்றது இது, வலது பக்கம்ன்றது இது. இடது பக்கத்துல இருந்து 13வது ஆளா யார் நிக்கிறாங்க? பி. வலதுபுறம் இருந்து 9வதாக நிற்பது கியூ. அப்ப வலது பக்கம் இருந்து 9வது இடம் யாருன்னு பாத்தீங்கன்னா கியூ நிக்கிறாங்க. சோ கியூவின் இடப்புறம் இருந்து 4வதாக நிற்பது ஆர். அப்ப கியூவோட இடது கை பக்கம் 4வது ஆளா யார் நிக்கிறாங்களா? 6. அப்ப கியூக்கு இடது கை பக்கம் 1 2 3 4. இதுதான் 4வது இடம். இங்க யார் நிக்கிறாங்களா? ஆர். அப்ப எண்ணிக்கோ அந்த இடம் வலது பக்கம் இருந்து எத்தனை? இதுவே 9. அப்ப இது 10, இது 11, இது 12. அப்ப ஆர் வலது பக்கம் இருந்து எத்தனாவதா இருக்காரு? 13ஆ இருக்காரு. அப்பனா P-க்கும் R-க்கும் இடையே எவ்வளவு குழந்தைகள்? இந்த P-க்கும் R-க்கும் நடுவுல எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. P இடது பக்கம் இருந்து 13, R வலது பக்கம் இருந்து 13. சோ 13 எனக்கு தேவை இல்ல. இந்த நடுவுல நிக்கிற குழந்தைகள் தான் எனக்கு தேவை. சோ 13 ஒரு 13 26. அப்ப 26 மாணவர்கள் எனக்கு 40 மாணவர்கள்ல தேவையில்லை. இந்த நடுவுல நிக்கிற குழந்தைங்க கிடைச்சிடுவாங்கல்ல. அப்ப வரிசையில் மொத்தமாக நிற்பது 40. அதுல எனக்கு 26 மாணவர்கள் தேவையில்லை. சோ 10ல 6 போச்சுனா 4, 3ல 2 போச்சுனா 1. அப்ப நடுவில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன? 14. 3வது क्वेश्चन, தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை குறிக்கவும் சொல்றாங்க. இந்த क्वेश्चनல 2 லாஜிக் இருக்கு. 2 லாஜிக் படி பாத்தீங்கன்னா 2 ஆன்சர் வரும். இப்ப எஸ் பி எம் இ எது தவறுன்னு கேக்குறாங்க. ஒரு லாஜிக் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இ என்பது ஆங்கில உயிரெழுத்தை சேர்ந்தது, மற்ற எதுவுமே ஆங்கில உயிரெழுத்து அல்ல. அதனால ஒரு சில பேர் ஈயை சூஸ் பண்ணுவீங்க. இன்னொரு லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இ என்பது ஆங்கில எழுத்துக்களில் 5வது எழுத்து, எம் 13வது எழுத்து, எஸ் 19வது எழுத்து, பி 2வது எழுத்து. ஆகையால் 2 வந்திருக்கக்கூடிய இது எழுத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். சோ அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. இது 2ஆ இருக்குன்றதுனால இதையும் வெளியிடலாம். அப்ப 2 விதமான மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் எது என்பது போர்டு சொல்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். போர்டு சொன்னதுக்கு அப்புறமா மாணவர்கள் இப்படியும் யோசித்து குழம்பி இருக்கலாம். நம்மளுடைய ஆர்குமெண்ட் நம்ம அப்ஜெக்ஷன் அப்போசிஷன் வைக்கும்போது கண்டிப்பா இந்த கேள்விகளுக்கு கிரேஸ் மார்க், இது நடந்த அந்த தேர்விலே இந்த கேள்விகளுக்கு கிரேஸ் மார்க் தான் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு அன்றைய அப்போதைய கேள்வி தலைவருக்கு விடையாக கொடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா பி தான். ஓகேவா? சோ 4வது கேள்வி, காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை கொண்டு நிரப்பவும் சொல்லியிருக்காங்க. சோ 4 பாரம் 16ன்னு எழுதியிருக்காங்க. 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் 25. அப்ப இங்க எதோட ஸ்கொயர் எழுதியிருப்பாங்கன்னா 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் தான் 81. சோ ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன். சோ 5வது கேள்வி, இப்படி இருக்கக்கூடிய இது இப்படி இருக்கு. அப்ப இப்படி இருந்துச்சுன்னா அடுத்தது இப்படிதான் இருக்கணும். சோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கேன்னா இது நடுவுல இருக்கா? அப்ப அந்த சிம்பிளும் நடுவுல தான் வந்திருக்கணும். இந்த மாதிரி மேலையும் வந்திருக்காது, கீழையும் வந்திருக்காது. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகேவா?
அடுத்தது ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள். அப்போ ஒரு பெரிய பெட்டி இருக்கு, அந்த பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள், அந்த சிறிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள். ஆக மொத்தம் எத்தனை பெட்டிகள்? 1 2 3 4 5 6 7 7 பெட்டிகள். ஓகேவா? 7. அடுத்தது 7வது கேள்வி. AAZ, ஏவினுடைய எதிரெழுத்து Z, அப்ப AAZ. B னுடைய எதிரெழுத்து Y, அப்ப BBY. C னுடைய எதிரெழுத்து X, சோ CCX. அப்ப இந்த இடத்துல X வந்து இருக்கணும். X வரக்கூடிய காரணத்தினால் D தான் விடை. 8வது கேள்வி. கணவர் மற்றும் மனைவியின் சராசரி வயது 22. அப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபினுடைய சராசரி வயது எவ்வளவா? 22ஆக இருந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ இல்ல. ஹஸ்பண்டோட ஒய்ஃபும் அவரோட சராசரி வயது எத்தனை வருடங்களுக்கு முன்பு 22ஆக இருந்தது? 5 வருஷத்துக்கு முன்னாடி. முதல்ல நான் சராசரினால எத்தனை பேருக்கு சராசரி கொடுக்குறாங்களோ அத்தனையால பெருக்கிக்கோன்னு சொன்னேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேர் வயசையும் கூட்டி 2ஆல வகுத்திருந்தா சராசரி என்ன? 22. அப்ப இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா 22 × 2 44. அப்ப ஹஸ்பண்ட் வயசையும் ஒய்ஃப் வயசையும் கூட்டினா 44 வரும். எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இப்போ 5 கூட்டிக்கோங்க சார், சரியா போயிடுன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப மரத்தனமான ஒரு விஷயம். 5 மட்டும் கூட்டக்கூடாது. 5 வருஷத்துக்கு முன்னாடினா ஹஸ்பண்டுக்கும் 5 வயசு ஏறிச்சு, பொண்டாட்டிக்கும் 5 வயசு ஏறிச்சு. கரெக்ட் தானே? ஏன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் வயசு வரும், பொண்டாட்டி என்னமே இளமையா இருப்பாங்களா? இல்ல பொண்டாட்டிக்கு மட்டும் தான் வயசு ஏறும், அது ஹஸ்பண்ட் என்னமே என்றும் 16ஆ இருப்பாரா? ரெண்டுமே கிடையாது. அப்ப 44 அப்போ இருந்துச்சு. 5 வருடத்திற்கு பிறகு, இப்போ 5 வருடத்திற்கு பிறகு ஹஸ்பண்டுக்கும் 5 வயசு ஏறி இருக்கும், ஒய்ஃபுக்கும் 5 வயசு ஏறி இருக்கும். ஆக மொத்தம் அவங்களுக்கு 10 வயசு ஏறி இருக்கும். அப்போ இப்ப 2 பேருடைய டோட்டல் வயசு எவ்வளவு? ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் கூட்டினா 54. 54 ஏன் வந்துச்சுன்னு புரியுதா? 44ல இருந்து 54 ஏன் வந்துச்சுன்னா முன்ன வந்து அவங்க 44 இருந்தாங்க, சராசரி வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ஹஸ்பண்டுக்கு 5 வயசு ஏறிச்சு, பொண்டாட்டிக்கு 5 வயசு ஏறிச்சு. ரெண்டுத்தையும் கூட்டினா ஹஸ்பண்ட் பிளஸ் ஒய்ஃப் இஸ் ஈக்குவல் டு 54. அவர்கள் திருமணமான போது அப்படி இருந்துச்சாம். இப்போ அவர்களுக்கு 3 வயதில் ஒரு குழந்தை இருந்தால் குடும்பத்தின் தற்போதைய சராசரி கேட்கிறாங்க. அப்ப 3 வயசுல ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா 3 வயசுல ஒரு குழந்தையை கூட்டிக்கோ, மொத்தம் 57. இப்ப குடும்பத்துல எத்தனை பேர்? ஹஸ்பண்ட், ஒய்ஃப் பிளஸ் குழந்தை, சைல்டு. அப்ப இவங்க 3 பேர் இருக்கிறதுனால 57 எதால வகுக்கணும்? 3ஆல வகுத்தா சராசரி கிடைச்சிடும். சோ 57 3ஆல வகுடு 10 9. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் A 19. ஓகேவா? சோ 9வது கேள்வி. 5 நண்பர்கள் PQRST வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். சோ ஒரு வட்டத்துல உட்கார்ந்துட்டு 5 நண்பர்கள் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். இதுல R என்பவர் T இன் இடது புறத்தில் உள்ளார். இது புறம், பிறம் இல்ல புறம். ஓகேவா? R என்பவர் T இன் இடது புறத்தில் உள்ளார். அப்ப T இங்க உட்கார்ந்தா T ஓட இடது கை பக்கம் யாரு? R. அதே நேரத்துல P என்பவர் S க்கும் T க்கும் இடையில் உள்ளார். அப்ப P ன்னு ஒரு ஆளு யார் 2 பேருக்கு நடுவுல இருக்கணும்? S க்கும் T க்கும் நடுவுல. ஆல்ரெடி T இங்க உட்கார்ந்துட்டாரா? அப்ப P இந்த இடத்துல உட்கார வச்சிரு, S இங்க. P என்பவர் S க்கும் T க்கும் இடையில் உள்ளார். அப்ப மீந்து பண்ண ஒரு சீட்ல யாரு? Q. இப்ப கேக்குறாங்க அப்ப நம்மள கேள்வி, எவர் R இன் இடது புறத்தில் இருக்கிறார்? R ஓட இடது புறத்தில் இருப்பது யாரு? Q. So answer option is B. அடுத்தது கீழ்காண பொருட்களில் குழுவோடு ஒத்து போவது எதுன்னு கேக்குறாங்க. குழு ஒத்து போகாதது எதுன்னு கேக்குறாங்க. தயிரா, வெண்ணெயா, எண்ணெயா, பாலாடை கட்டியானா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எண்ணெய் தான் ஒத்து போகவில்லை. ஏன்னா தயிர், பாலாடை கட்டி மற்றும் வெண்ணெய் அனைத்துமே பால் பொருட்கள். எண்ணெய் வந்து பால் பொருட்கள்ல சேராது. கீழ்காணும் எண் வரிசையில் அடுத்த எண் எதுன்னு கேக்குறாங்க. அடுத்த எண் வந்து பாத்தீங்கன்னா 15 12 13 10 11 8 கொஸ்டின் மார்க் விடுறாங்க. சோ 2 கழிச்சிருக்காங்க, 2 கழிச்சிருக்காங்க. அடுத்ததும் 2 கழிச்சிருந்தா 11ல 2 போச்சுன்னா 9. ஆன்சர் 9. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கழிக்கிறாங்க, 2 கழிக்கிறாங்க, அப்படிதான் போகுது. ஓகேவா? சோ 2 கழிச்சு தான் எழுதிட்டு இருக்காங்க. 12வது கேள்வி. வொல்ஃப் என்பதை ஃப்ளோ எனலாம். இது பாருங்க, வொல்ஃப் முன்ன நம்ம ஸ்டாப்னு பார்த்தோம் இதே செக்ஷன்ல தான், அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. F L O W அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கா? அப்ப 8526 அதே மாதிரி ரிப்பீட் ஆகும். 6 2 5 8 6 2 5 8 எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் இஸ் B. முடிஞ்சுச்சா? அதே மாதிரி 13வது கேள்வி. காலியாக உள்ள இடத்துல வர வேண்டிய இது என்னன்னு கேக்குறாங்க. நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. 8 15 ஆயிருக்கு. 8 15 22 29 கேள்விக்குறி 43. 8க்கும் 15க்கும் என்ன வித்தியாசமா? 7 கூட்டி இருக்காங்க. 15ல இருந்து 22 7 கூட்டி இருக்காங்க. 29 7 கூட்டி இருக்கு. அப்ப இங்கேயும் 7 கூட்டி இருக்கணும்ல. 7 கூட்டினா 29 7 கூட்டினா 36. 36 7 கூட்டினா 43. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் C 36. 14 பால் தூய்மையானது, விஷம்
என்னன்னு கேக்குறாங்க. முதல் இரண்டு வார்த்தைகளுக்குள்ள தொடர்பு வைத்து மூன்றாவது வார்த்தைகளுக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. பால் மிகவும் தூய்மையானது, விஷம் மிகவும் கொடியது. ஓகேவா? விஷம் மிகவும் கொடியது. சோ நெக்ஸ்ட் 15வது கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்க. இந்தியா, பாகிஸ்தான், ஆசியா, இந்த மூணு விஷயத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளை பொறுத்த வரையும் இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ஏசியான்ற இந்த கான்டினென்ட்குள்ளதான் இருக்கு, ஆசிய கண்டத்தின்குள்ளதான் இருக்கு. அப்ப ஆசியான்றது வெளியே வரும், ஒரு பெரிய வட்டம். இந்த வட்டத்துக்குள்ளதான் இந்தியான்றது ஒரு வட்டம், பாகிஸ்தான் என்பது இரண்டாவது வட்டம். ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை, ரெண்டுமே வேற வேற நாடுகள். அப்ப இது போல இருக்கக்கூடிய படம் எது? ஏ ஆப்ஷன். சோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாப்புலேஷன் என்ற வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை தோராயமாக எடுக்கப்பட்டால் டி என்ற எழுத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து பாப்புலேஷன். இது வந்து ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு தானா? இந்த நிகழ்தகவுல இந்த வார்த்தையில இருந்து நான் பி என்ற வார்த்தையை சூஸ் பண்ணணுமா? இந்த வார்த்தையில எத்தனை பி இருக்கு? ஒரு பி இருக்கு, ரெண்டு பி இருக்கு. அப்ப 2 பை மொத்தம் இந்த வார்த்தையில எத்தனை லெட்டர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 10 லெட்டர் இருக்கு. அப்ப 10 லெட்டர்ல இருந்து என்னால பி என்ற 2 லெட்டரை தான் சூஸ் பண்ண முடியும், 2 முறை தான். சோ 2 பை 10. இதை சுருக்கி இருந்தா 1 பை 5 இருக்கணும். ஆனா 1 பை 5 என்பது ஆப்ஷன்ல இல்ல. அதனால 2 பை 10 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 17வது கேள்வி, ஒரு ரகசிய மொழியில் 367, ஒரு ரகசிய மொழியில் 367 என்னன்னு சொல்லியிருக்காங்க? யூ ஆர் பேட். யூ ஆர் பேட் 367. 748ன்றதை என்னன்னு சொல்லியிருக்காங்க? தே ஆர் குட். நான் இந்த மாதிரியும் ஒரு குறியீட்டல் கோடிங் டிகோடிங் கேட்கலாம். அடுத்தது 4 6 9ன்றதை என்ன சொல்லியிருக்காங்க? 4 6 9 குட் அண்ட் பேட். ஓகேவா? இப்படின்னா குட் என்ற வார்த்தைக்கு எந்த எண்ணுன்னு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல எல்லாத்துக்கும் கண்டுபிடிப்போம். 6 இந்த 2 இடத்துல இருக்கா? இந்த 2 இடத்துல 6 6 சேமா இருக்கு. அப்ப அதற்கான குறியும் இந்த 2 இடத்துல சேமா இருக்கும். அப்போ 7 என்பது 6. புரியுதா? இந்த 2 இடத்துல எது பொதுவா இருக்கும் அதே மாதிரி அதற்கான குறியீடும் ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கும். அப்ப 6 ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கு, 7 தான் ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கு, அடிச்சிட்டேன். குட் எந்த 2 இடத்துல பொதுவா இருக்கு? இதுல குட் இருக்கு, இதுல குட் இருக்கு. அப்ப அது மேல ஒரு வட்டம் போட்டுக்கிறேன். அப்ப இது ரெண்டுத்துலயும் எது பொதுவா இருக்கு? 4. அப்ப குட்டுக்கான வார்த்தை என்ன? 4. சப்போஸ் பேட் கேக்குறாங்கன்னா இதுல பேட் இருக்கு, இதுல பேட் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கிறது 6. அப்ப பேடுக்கான குறியீடு 6. அப்ப யூக்கான குறியீடு மீந்து போன 3, தேக்கான குறியீடு மீந்து போன 8, அண்டுக்கான குறியீடு மீந்து போன 9. சோ இப்ப நமக்கு கேட்டது குட். சோ ஆன்சர் 4ன்னு கொடுத்துட்டேன். 18வது கேள்வி, ஆ என்பது ஆவின் சகோதரி. ஆ என்பவர் யாருடைய சகோதரியா? ஆவோட சகோதரி. ஓகேவா? சகோதரி. அப்ப இவங்க பெண் பால் மைனஸ் போட்டுக்கிறேன். ஆனா இவங்க ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது. இவருடைய சகோதரி ஆ, அதனால அவன் ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஆ ஆவின் சகோதரி அல்ல. இந்த ஆ இருக்கு பாரு, இது ஆவோட சகோதரி இல்லையா? அப்ப சகோதரி இல்லைன்னா இவங்க யாரா இருப்பாங்க? சகோதரன், பிரதர். அப்ப இவர் பிரதர், இவங்க சிஸ்டர். அடுத்தது ஆவிற்கும் ஆவிற்கும் உள்ள உறவு என்ன? ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? சகோதர சகோதரி. ஓகே. 19வது क्वेश्चन, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருடத்தில் 20,000 25,000 உயர்ந்தால், அப்ப இந்த வருஷம் 20,000, அடுத்த வருஷம் என்ன ஆயிருக்கு? 25,000 உயர்ந்திருக்கு. இப்படி உயர்ந்திருந்தா, சாரி 25,000 உயர்ந்திருக்கு. இப்படி உயர்ந்திருந்தா உயர்ந்த சதவிகிதம் என்னன்னு கேக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு நம்பரை பார்த்தோன்னே அதனுடைய சதவீதத்தை சொல்லிடுவேன். இப்ப 20,000ல 10% 2,000, 20% 4,000. சார் 10 2,000 20 4,000 தானே? அப்போ 5% 1000. அப்போ 5,000ன்றது எத்தனை சதவீதம்? 25%. அது நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன். ஆனா உனக்கு கணக்காவே போட்டு காமிச்சிடுறேன். இப்ப 20,000ல இருந்து 25,000 உயர்ந்திருக்காமா? அப்ப பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கும். 25,000 மைனஸ் 20,000. ஓகே, பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கும். கீழே ஒரு வேல்யூ போடணும். என்னன்னா சதவிகிதம் உயர்ந்திருக்கு, அதிகரிச்சிருக்கு. அதிகரித்த சதவீதத்தை கேட்கறதுனால இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பரோ அதை போடணும். அதிகரிப்புனா சின்ன நம்பரை போடணும், குறையுது அப்படின்னா பெரிய நம்பரை போடணும். ஆனா இங்க அதிகரிப்பு தானே? அப்ப இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பர்? 20,000 சார். அப்ப அதை கீழே போட்டுக்கோ. சதவீதத்துல கேட்கறதுனால எதால பெருக்கி சொல்லு? 100ஆல பெருக்கி சொல்லு. இப்ப ஆன்சர் சொல்லு பார்க்கலாம். 25,000ல 20,000 போச்சுன்னா 5,000 டிவைடட் பை 20,000 இன்டு 100. 2 0க்கு 2 0 கேன்சல். இங்க ஒரு 2 0க்கு 2 0 கேன்சல். 50/2, 50/2 அடிச்சா எத்தனை சதவீதம்? 25% அதிகரிப்பு. அவ்வளவுதாமா. அடுத்தது
எக்ஸ் எனும் நகரத்திலிருந்து ஒரு பேருந்து புறப்படுகிறது. புறப்படட்டும். எக்ஸ் என்ற நகரத்திலிருந்து ஒரு பஸ் புறப்படுது. பேருந்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கையில் பாதியாகும். இப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆண்கள்ல பாதி இருப்பாங்க. அப்ப கேர்ள்ஸ் பாய்ஸ். ஓகேவா? ஆண்கள் 2 மடங்கு இருந்தால் பெண்கள் அதில் பாதியான 1 மடங்கு இருப்பார்கள். எப்போ? எக்ஸ் என்ற நகரத்திலிருந்து கிளம்பும் பொழுது. ஓகேவா? ஒய் என்ற நகரத்திற்கு பேருந்து செல்கிறது. அப்ப எக்ஸில் இருந்து கிளம்பி எங்க போகுது? ஒய்யில் போகும்போது 10 ஆண்கள் பேருந்தில் இருந்து வெளியே போயிட்டாங்க. அப்ப பாய்ஸ்ல இருந்து 10 பேர் வெளியே போறாங்க. 5 பெண்கள் புதிதாக ஏறுகிறார்கள். அப்ப கேர்ள்ஸ் 5 பேர் ஏறுறாங்க. அம்புகுறி போடுறது தான் 10 ஆண்கள் வெளியே போனோம், 5 பொண்ணுங்க உள்ள சேர்ந்தாங்க. இப்போ ஆண்களின் எண்ணிக்கையுடன் சமமாகிறது. எது? பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையுடன் சமமாகிறது. இந்த மாதிரி 10 பொண்ணுங்க வெளியே 10 பசங்க வெளியே போய் 5 பொண்ணுங்க உள்ள சேர்றது மூலமா பாய்ஸும் கேர்ள்ஸும் எப்படி இருக்காங்களா? சமமா இருக்காங்களா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் பேருந்தில் எத்தனை பயணிகள் ஏறினர்? இதுதான் கேள்வி. நம்ம என்ன கேக்குறாங்க? ஆரம்பத்துல பேருந்துல எத்தனை பயணிகள் ஏறி இருப்பாங்க? கேள்வியில பாரு ஆப்ஷன் வச்சுதான் இது போடணும். ஓகேவா? சோ முதல்ல 15 பேர் ஏறி இருக்காங்கன்னு ஒரு கணக்குக்கு வருவோம். கண்டிப்பா 2 1 2யும் 1யும் கூட்டினா 3. கண்டிப்பா 3ஆல அடிப்படுறது ஆன்சரா இருக்கணும். ஆனா 3ஆல அடிப்படுறதுன்னு பார்த்தா எல்லா நம்பருமே 3ஆல அடிப்படுது. அதனாலதான் உனக்கு ஆப்ஷன் வச்சு கத்து தரேன். 15 பேர் ஏறி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ ஆண்கள்ல பெண்கள் பாதி பேர். அப்ப பசங்க 10 பேர் ஏறி இருந்தா பொண்ணுங்க எத்தனை பேர் ஏறி இருப்பாங்க? 5 பேர் ஏறி இருப்பாங்க. 15 கூட்டுத்தொகை 15 வந்துச்சா? ஆரம்பத்துல முதல்ல 15 பேர்னா பசங்க 10னா பொண்ணுங்க 5. இப்ப ஒய்க்கு போகுது. பசங்க 10 பேருமே இறங்கிட்டாங்க. பொண்ணுங்க புதுசா 5 பேர் ஏறுறாங்கன்னா இந்த கணக்குப்படி ஃபர்ஸ்ட் டேட்டா கணக்குப்படி பசங்க 10 பேருமே இறங்கிட்டாங்கன்னா பசங்க 0 ஆயிடுவானுங்க. பொண்ணுங்க 10 பேர். ஏற்கனவே 5 பொண்ணுங்க, இன்னொரு 5 பொண்ணுங்க, என்ன 10 பேர். இது சமமா இருக்கா? இல்ல. அப்ப முதல் டேட்டா தப்பு. இரண்டாவது டேட்டா 30 பேர்னு வச்சுக்கோ. பசங்க 20னா பொண்ணுங்க 10. அதான கணக்கு. பசங்க 20னா பொண்ணுங்க 10. பெண்கள்ல சரி ஆண்கள்ல பாதி பெண்கள். இந்த கணக்குப்படி இப்ப கணக்குக்கு வா. கேர்ள்ஸ்ல 5 பேர் உள்ள வரா. ஏற்கனவே 10 பொண்ணுங்க 5 பேர் உள்ள வரதுனால 15. பசங்கள்ல 10 பேர் வெளியே போயிடுறான். ஏற்கனவே 20 பேர் இருக்கான். 10 பேர் வெளியே போயிட்டா 10. 15 10 சமமா இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஆப்ஷனும் தப்பு. மூணாவது ஆப்ஷன் வா. 36. 36 எப்படி சரியா பிரிக்கலாம்? 3 3ஆ பிரிக்கணுமா? 36 3ஆல அடிக்கணும். 3ஆல அடிச்சா 12. ஓகே. இவங்க 12 பேர், பொண்ணுங்க 12 பேர் இருந்தா பசங்க எத்தனை பேரா? 24 பேர். இதான் கணக்கு. சரியா வருதா? 24 12 கூட்டினா 36. 24 பசங்க இருந்தா பொண்ணுங்க 12. இப்ப வாங்க இந்த கணக்குப்படி வாங்க. பொண்ணுங்கள்ல புதுசா 5 பேர் உள்ள ஏறாங்க. 12 + 5 17 பொண்ணுங்க. பசங்கள்ல 10 பேர் வெளியே போறான். 24ல 10 போச்சுனா 14. இது சமமா இருக்கா? இல்ல. அப்ப இதுவும் இல்ல. அப்ப ஆன்சர் 45 தான். வேற செக் பண்ணிடலாம். 45 பேர் இருந்தா பெண்கள் 15 பேர், ஆண்கள் 30 பேர். இதுதான் கணக்கு. 30 ஆண்கள், பெண்கள் 5 பேர். கூட்டினா 45. இப்ப வா இந்த கணக்குப்படி வா. 30ல 10 ஆண்கள் வெளியே போயிட்டான். 20. 5 பொண்ணுங்க உள்ள வராங்க. திருப்பியும் 20. 20 20 சமம் ஆயிருச்சா? அப்போ டி ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 21வது கேள்வி. ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால், ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால், ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். புரியுதா? 3 நாட்கள் கழித்து. ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி எப்ப வருதா? ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமா 3 நாள் கழிச்சு வருதான். ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமானா திங்கள், செவ்வாய், புதன், அதுவும் கழிச்சு வர்றதுனால 8ஆம் தேதி வியாழன். 8ஆம் தேதியே வியாழன்னா 15ஆம் தேதியும் வியாழன். 15 வியாழன்னா நம்ம என்ன கேக்குறாங்க? 17ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. 16 வெள்ளி, 17 சனி. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி, சனி. 22. ஒரு வாக்கியமும் காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பின்வரும் விடைகளில் எது சரியானது என தேர்வு செய்வோம். வாக்கியம்: இந்தியா ஒரு குடியரசு. ஆமா, இந்தியா ஒரு குடியரசு நாடுதான். இந்தியா ஒரு வளரும் நாடு. ஆமா, இந்தியா ஒரு வளரும் நாடுதான். இந்தியா காரணமும் இந்த வாக்கியம் காரணம், வாக்கியமும் காரணமும் உண்மை, ரெண்டுமே உண்மைதான். காரணம் வாக்கியத்தை விளக்குகிறது, சரியான ஒன்றுதான். ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு குடியரசு நாடு. குடியரசு நாடுன்னும் போது நாம் நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம். ஆங்கில காலனி ஆட்சியில் அடிமைப்பட்டு இருக்கும் போது அவர்களை கேட்காம தன்னிச்சையாக நமக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய அங்கீகாரமோ அந்தஸ்து கொடுக்கப்படல. ஆனா குடியரசு தினமை பெற்றதுக்கு அப்புறமா நமக்கென ஒரு அரசியலமைப்பு உருவாக்கி நமக்கென நம்ம வாழ்ந்தோம். அப்போ ஒரு வளரும் நாடா இந்தியா படியெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்தியா ஒரு குடியரசு நாடா இருந்ததுனாலதான்.
குடியரசு நாடா இருக்கிறதுனாலதான் இப்போ இது ஒரு வளரும் நாடாக இருக்கிறது. அப்ப காரணம் என்பது அந்த வாக்கியத்தை சரியாகவே விளக்குகிறது. சோ ஏ ஆப்ஷன் தான் சரி. ஓகேவா? அடுத்தது இதுக்கு நேர் நேரா இருக்கிறத பார்த்து சொல்ல வேண்டியதாமா. இந்த 9, 8, 7, 7, 24 எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும் கேக்குறான். அதுக்கு நேர் நேரா என்ன இருக்குன்னு பாரு. 9க்கு நேரா R, 8க்கு நேரா F, 7க்கு நேரா இது 0 இல்லை, இதுதான் 7. அப்போ B, B. 2க்கு நேரா S, 4க்கு நேரா P. அப்ப RF, BB, SP, RF, BB, SP, D ஆப்ஷன். ஓகேவா? 24வது கேள்வி. இவங்க வந்து நம்ம இது பண்ணவங்க, நமக்காக வந்தவங்க. இவங்க எல்லாம் என்னது, என்ன சொல்றது, இவங்க எல்லாம் தட் மீன்ஸ் குடியரசுத் தலைவர்கள். எனக்கு டக்குன்னு தமிழ்ல வரல, ஜனாதிபதினு கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, குடியரசுத் தலைவர்கள். இவர்கள் கால வரிசைப்படி வரிசை அமைக்கணும். எந்தெந்த குடியரசுத் தலைவர் முதல்லன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், அடுத்தது சங்கர் தயாளன் சர்மா, அடுத்தது KR நாராயணன், அடுத்தது அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சோ இவருக்கு முன்னாடிதான் இவர், அதாவது அப்துல் கலாம் ஐயாக்கு முன்னாடி இவருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தா ஈஸியா கேள்வியை முடிச்சிருக்கலாம். 4க்கு முன்னாடி 3, இது ரெண்டுமே கண்டினியூஸா வந்திருக்கும். இது ரெண்டுமே கண்டினியூஸா வர்றது ஒன்னு இந்த ஆப்ஷன்ல, இன்னொன்னு இந்த ஆப்ஷன்ல. இது ரெண்டுமே வராது, தெளிவா போடுறதுக்கு சொல்றேன். இது ரெண்டுமே வராது. அது மட்டும் இல்லாம அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வெங்கட்ராமனும் சங்கர் தயாளன் சர்மா வந்ததுமா நம்மளுக்கு நினைவில்லை. அதனால அவங்க எல்லாம் முன்னாடி வந்துருவாங்க. அதனால இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். 25வது கேள்வி. இந்த ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது 3, 2, 5, 4, 7, 10. அதாவது 32,54,710. 32,54,710. இதில் 5 என்ற எண்ணின் இடமதிப்பு. நம்மள நல்லா கேளுங்க, முகமதிப்பு இடமதிப்புன்னு 2 கேட்பாங்க. இடமதிப்பு அப்படின்னா 1, முகமதிப்பு அப்படின்னா 1. நான் இதை வந்து உனக்கு ஒரு சின்ன நம்பரை வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன நம்பரை வச்சு சொல்றேன். முகமதிப்பு என்றால் என்ன, இடமதிப்பு என்றால் என்ன? இப்போ முகமதிப்பு இடமதிப்பு அதுக்கு வித்தியாசம் சொல்றேன் தான் சொன்னேன். முகமதிப்பு இப்போ ஒரு 625 ரூபாய், இதை நான் உனக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இதுக்கு முகமதிப்பும் எழுதுறேன், இடமதிப்பும் எழுதுறேன். இது முகமதிப்பு, இது இடமதிப்பு. முகமதிப்புனா 6ஓட முகமதிப்பு 6 தான், 2ஓட முகமதிப்பு 2 தான், 5ஓட முகமதிப்பு இதே தான். இப்ப உன்னை கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோ, 5 என்ற எண்ணின் முகமதிப்பு என்ன? இங்க கேட்கிறான் 5 என்ற எண்ணின் முகமதிப்பு என்னன்னா 5. 6 என்ற எண்ணின் முகமதிப்பு என்ன? 6. 2 என்ற எண்ணின் முகமதிப்பு என்ன? 2. அவ்வளவுதான். ஆனா இதே இடமதிப்பு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன சொல்லணும்னா 625 6 என்ற எண்ணின் இடமதிப்பு என்ன? 6 என்ற எண்ணின் இடமதிப்பு 600. 2 என்ற மதிப்பின் இடமதிப்பு 20. 5 என்ற எண்ணின் இடமதிப்பு 5. இது ஒன்ஸ், 1 ரூபாய் 5. இது டென்ஸ், 2 10 20. இது 6, 6 into இது 600. சில புக்ல தப்பாதான் கொடுத்திருப்பாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாரும் அந்த புக்கை வச்சுட்டு இருப்பேன். அந்த புக்ல படிக்கிறேன், அந்த புக்ல படிக்கிறேன்னு. அந்த புக்கு மிகவும் தவறான புக்கு சில கேள்விகளுக்கு. அதை நம்பாத. இந்த இடத்துல 10,000 கொடுத்திருப்பான், தப்பது. ஓகேவா? சொல்றதை கேளு, நீ வேணா போட்டு பாரு. TNUSRB போர்டு கூட 50,000 தான் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுச்சு. அதனால இந்த இடத்தினுடைய இடமதிப்பு என்ன? 1, 10, 100, 1000, 10,000. அப்ப இந்த இடத்தின் இடமதிப்பு 50,000. 5 இருப்பதனால் அந்த இடத்தினுடைய இடமதிப்பு என்ன? 50,000. ஒரு சில புக்கை நம்பி உட்கார்ந்து மார்க்கை எழுந்துராது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்தது கொடுத்துள்ள படத்தில் இந்த கேள்வி உனக்கு ஓம்பரும் நான் வைக்கிறேன். இந்த கேள்வி நல்ல படம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு வெண்படம். எந்த அளவுக்கு உனக்கு கண்ணு தெரியுது, ஏன்னா அதுக்கு மூல தேவையில்ல, கண்ணு தெரிஞ்சா போதும் இல்ல. பார்த்துட்டு இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணு. இது ஏன்னா இவ்வளவு கேள்வி 60 கேள்வி நடத்த போறேன். அதனால இந்த ஒரு கேள்வி மட்டும் உனக்கு ஓம்பர் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஆன்சர் பண்ணு. அப்பதான் நீ எவ்வளவு கேள்வி பார்த்திருக்கன்றது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட், கீழ்காண்டவற்றில் வரிசைப்படுத்துவோம். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது செம்பு, அதற்கு அடுத்தது இரும்பு, விலை உயர்ந்ததுன்னு வச்சுக்கோ. அடுத்தது 5 பித்தளை, அடுத்தது வெள்ளி, அடுத்தது தங்கம். சோ 1 2 5 4 3. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. இதுதான் கால வரிசைப்படி வரிசை அமைக்கிறது. அடுத்தது ஏ என்பவர் ஒரு பெண்ணிடம் உன் தாயாரின் கணவரின் தங்கை எனக்கு அத்தை என்று கூறினால் ஏவுக்கும் அப்பெண்ணிற்கும் என்ன உறவுன்னு கேட்கிறான். அப்ப ஏ ஒரு பெண்ணு கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏ வந்து ஒரு பொண்ணு கிட்ட சொல்லுது, உன் தாயாரின் கணவர், உன்னோட தாயார், உன்னோட தாய் இருக்காங்க பாரு, அவருடைய கணவர். அப்ப அப்பா, அந்த பொண்ணோட அப்பா. தாயோட கணவர்னா அந்த பொண்ணுக்கு அப்பா. அந்த பொண்ணோட அப்பாவோட தங்கை வந்து யாருக்கு அத்தையா? ஏவுக்கு அத்தையா. ஏ போய் அந்த அம்மா, அந்த பொண்ணோட அம்மாவோட புருஷனோட தங்கைய அத்தன் கூப்பிடணும்னா இந்த பொண்ணுக்கும் அது என்னதான் வேணும்? அத்தைதான். தன்னோட அப்பாவோட தங்கச்சி இந்த பொண்ணு போய் என்னதான் கூப்பிடும்? அத்தன் தான் கூப்பிடும். அப்ப ஏவிற்கு இந்த பெண் என்ன உறவுனா 2 பேரும் கூட பிறந்ததுங்க, தங்கை. ஓகேவா? அடுத்தது
தனித்து நிற்பது எது என்பதை காணவும். எக்ஸ் கதிர்கள், தொலைபேசி, வானொலி, கணினி. சோ எல்லாருமே டக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க எக்ஸ் கதிர்கள். ஏன்னா மிச்சது அனைத்துமே தொலைபேசி சாதனங்கள். கணினி, தொலைபேசி, வானொலி எல்லாமே ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கள். எக்ஸ் கதிர்கள் என்பது தொலைத்தொடர்பு சாதனத்துல வராதது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். டிக் என்பதை 497 எனவும் சங்கேத எண்களில் குறிப்பிட்டால் 2556 என்பதை எவ்வாறு குறிப்பிடுவார்கள் என்றாங்க. டிக் 497 டி 4வது எழுத்து ஏபிசிடில, ஐ 9வது எழுத்து, ஜி 7வது எழுத்து. அப்ப 2556 என்னன்னு கேக்குறாங்க. 2வது எழுத்து பி, 5வது எழுத்து இ, 6வது எழுத்து எஃப், பீஃப். ஓகேவா? சோ இப்படிதான் குறிப்பிடுவாங்க. சோ எல்லாமே முடிஞ்சுதா? எல்லாருமே புரிஞ்சுதா? இன்னைக்கு வந்து உளவியல் ஓரளவுக்கு நம்ம வேகமா போயிருப்போம். ரொம்ப நேரம் எடுத்துட்டுனா எனக்கு தெரிஞ்சு என் வாட்ச்ல கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆன மாதிரி இருக்கு. ஆனா கண்டிப்பா இல்ல, நடுவில் கொஞ்ச நேரம் நாங்க பிரேக்லாம் எடுத்தோம். ஸோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சரி, எனிவே எல்லாமே நல்லபடியா பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ செஷன்ஸ் நல்லபடியா இன்ட்ரெஸ்டா போயிருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். இணையதளங்கள் காவலர்கள் தொடர்ந்து பயணிப்பும் முறை பயிற்சி மையத்துடன் நன்றி, வணக்கம்.